வணக்கம், நான் உங்கள் சார்ஜின். இலங்கையில் இப்போ டெங்கு நோயாளர்களோட எண்ணிக்கை 81,000 கடந்திருக்கிறதா டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு தெரிவிச்சிருக்குது. அதே போல நீரடைக்கின்ற 16 வயது மாணவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்றும் நடந்திருக்குது. குறித்த தகவல்கள் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னால நீங்க எங்க சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இலங்கையில இதுவரை பதிவாயிருக்கிற டெங்கு நோயாளர்களோட எண்ணிக்கை 81,116 உயர்ந்திருக்கிறதா டெங்கு நோய் தடுப்பு பிரிவு இப்ப தெரிவிச்சிருக்குது. அதோட இந்த காலப்பகுதியில டெங்கு நோயினால 61 மரணங்களும் சம்பவிச்சிருக்கிறதா டெங்கு நோய் தடுப்பு பிரிவு சுட்டு காட்டியிருக்குது. அதிக நோயாளர்களோட எண்ணிக்கை இந்த ஜூலை மாதத்துல தான் பதிவாக இருக்குது. அந்த எண்ணிக்கை 26,136. அதோட மேல் மாகாணத்துல தான் அதிக அளவான நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தனர். ஜூன் மற்றும் ஜூலை இதுவரையான காலப்பகுதி மட்டும் 46,000 தொற்று நோயாளர்கள் மேல் மாகாணத்துல மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதுல 43,132 பேர் மேல் மாகாணத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவற்றில் அதிகளவான நோயாளர்கள் கம்பகா மற்றும் கொழும்பு மாவட்டங்களிலேயே பதிவாகியுள்ள நிலையில கம்பகாவில் 17,280 நோயாளர்களும் கொழும்புல 16,213 நோயாளர்களும் பதிவாகியிருக்கணும். அதோட நாட்டில் இப்ப 175 அபாய வலயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு தெரிவிச்சிருக்குது. மேலும் 16 வயது மாணவன் ஆற்றில குளித்து சென்று உயிரிழந்த சம்பவம் இப்ப கலவான வெத்தகல பகுதியில இப்ப இடம்பெற்றிருக்குது. அஜான் சந்துருன் என்ற 16 வயது மாணவன் தான் நண்பனோட குளிக்க சென்ற போது இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்குது. குறித்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை மேலதிக விசாரணைகள் நடத்துகிறது. டெங்கு நோயின் வீரியம் தொடர்பாக அனைவருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. இதே போல இன்னும் ஒரு முக்கியமான காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.